الله 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 அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய உயர்ந்த உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உயர்ந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதம் நிறைந்த ரமதான் நன்மையால் நம்மை அலங்கரிக்க வந்திருக்கின்றது. நன்மைகள் செய்வதால் இந்த உலகத்தில் உயர்ந்த நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துகளை மாற்றக்கூடிய காலங்கள் இந்த ரமதானுடைய காலங்கள். தற்போது வாழக்கூடிய மக்கள் ரமதானை எப்படி முன்னோக்குகின்றார்கள் என்பதை தாண்டி இந்த ரமதான் கொண்டு வந்த கடமையை, இந்த ரமதானின் மூலமாக இறைவன் கொடுத்த கட்டளைகளை, சஹாபாக்கள் பெற்ற விதங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. தற்போதைய காலங்களில் ரமலான் வருடா வருடம் கடந்து கொண்டிருக்கின்றது. நோன்புகளை நோற்றுக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்காக இறை நெருக்கம் தரக்கூடிய அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப காலங்களில் இந்த நோன்பை இறைவன் கடமையாக ஆக்குகின்ற போது அந்த சஹாபா பெருமக்களின் நிலைமை எப்படி இருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுத்த சுமார் 15வது ஆண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பல இன்னல்களை, பல சிரமங்களை, பல கஷ்டங்களை அனுபவித்ததற்கு பிறகு ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு இஸ்லாத்தில் பல்வேறுபட்ட வளர்ச்சிகளை அல்லாஹ் உருவாக்குகின்றான். ஈமானை ஏற்றுக்கொண்டதன் நன்மைகளை, அதன் பாக்கியங்களை சஹாபாக்கள் மதீனாவில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஈமானின் சுகந்தத்தை இன்பமாக சுவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சஹாபா பெருமக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு அடியெடுத்து வைத்த 2வது வருடம், பெருமானாரின் 55வது வயதில் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக ஆக்குகின்றான். பெருமானாருக்கு வஹி இறங்குகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையோ
அதுபோன்று நோன்பின் கடமை உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. அதுவரை சஹாபா பெருமக்கள் இறை கட்டளையை கேட்டதில்லை. அதுவரை இறைவனிடமிருந்து கடமைகள் வந்ததில்லை. இறையச்சத்தோடு ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனை மாத்திரமே நம்ப வேண்டும், இறை தூதரை இறுதி தூதுவர் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஈமானுடைய அடிப்படையில் வாழ்ந்து வந்தார்கள். முதலில் இறைவனின் கட்டளைக்கு உருவாக்கம் கொடுக்கும் வாய்ப்பு சஹாபா பெருமக்களுக்கு கிடைக்கின்றது. முதல் கட்டளை அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு மாத்திரமல்ல, இதற்கு முன்பால் உண்டான சமுதாயத்திற்கும் நோன்பு கடமை இருந்தது. இப்படி இல்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்திகள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தௌராத்தை பெற்றுக் கொள்வதற்கு நோன்பு வைத்ததாக குர்ஆன் சொல்லும் செய்திகள். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் நோன்பு கடமை என்பது இருந்தது. ஆனால் ரமதான் என்ற வாக்கியம், சஹர் என்ற உன்னதம், இஃப்தார் என்ற வாக்கியம் கடமையாக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பிற்குரிய உம்மத்துகளுக்கு மாத்திரம்தான். அல்லாஹ் சொன்னான், முன்னால் எப்படி கடமையோ அதே போன்று நோன்பு கடமை உங்களின் மீது கடமையாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட கடமையை, கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்தில் சொல்லுகின்ற போது, இறைவனுடைய கட்டளை, நோன்பு நோக்க இறைவன் சொல்லுகின்றான், நோன்பை நோற்பதற்கு கட்டளை இடுகின்றான். எத்தனை ஆண்டுகள் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்பது தெரியவில்லையே, எத்தனை நாட்கள் நாம் நோன்பை நோற்றிருக்க வேண்டும் என்பது தெரியவில்லையே என்ற பதட்டத்திற்குள் சஹாபாக்கள் வருவதற்கு முன்பாகவே இறைவன் விளக்கம் தந்தான். நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள் என்ற பதட்டத்திற்குள் சஹாபா பெருமக்கள் வருவதற்கு முன்பாகவே இறைவன் விளக்கம் தந்தான். ஐயாமம் மஅதூதா, குறிப்பிட்ட சில நாட்கள் நீங்கள் இறைவனுக்காக நோன்பை நோக்க வேண்டும். குறிப்பிட்ட சில நாட்கள். அந்த நாட்களில் ஃபமன் கான மின்கும் மரீலன், உங்களில் யாரேனும் நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது பிரயாணத்தில் இருந்தால், ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், நோன்பு குறிப்பிட்ட காலங்கள். அந்த காலத்தில் நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால், ரமதான் அல்லாத வேறு காலங்களில் அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும், கலா செய்ய வேண்டும். வஅலல்லதீன யுதீகுனஹு ஃபித்யத்துன் துஆமு மிஸ்கீன், அல்லது நோயின் காரணத்தால், உடல் உபாதைகளின் காரணத்தால் முழுவதுமாக நோன்பை நோக்க முடியவில்லையா, ஃபித்யத்துன் துஆமு மிஸ்கீன், ஏழைகளுக்கு பகரத்திற்கு உணவை கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை. நோன்பினுடைய காலங்களில் நோயாளியாக இருந்தால், பிரயாணத்தில் இருந்தால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். ஆனால் வேறொரு நாட்களில் அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். அப்படியும் நோயின் கடுமையால் நோன்பை நோக்க முடியாதவர்கள் ஏழை மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுத்து அதற்கு பகரமாக்க வேண்டும் என்று சொல்லிய இறைவன் அந்த வசனத்தின் இறுதியில் சொல்லுவான், ஃபமன் தத்தவ்வஅ கைரன், பேணுதலுக்காக ஒரு நன்மையை நீங்கள் செய்தால் ஃபஹுவ கைருல் லஹு, அதுதான் உங்களுக்கு சிறந்தது. வஅன் தஸூமு கைருல் லக்கும், நோயின் பிரயாணத்தின் சலுகைகளை கொடுத்த இறைவன் அந்த வசனத்தின் இறுதியில் அதை நிறைவு செய்வான். நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது, நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. ஃபமன் தத்தவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல் லக் வஅன் தஸூமு கைருல் லக்கும்,
எந்த காரணத்தை சொல்லி நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்வான், இந்த மாதத்தின் கண்ணியத்தை சேர்த்தேன். ஷஹ்ரு ரமலான், இந்த மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம், குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். ஃபமன் ஷஹீத, யார் இந்த மாதத்தை அடைவார்களோ, மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, அவர்கள் நோன்பு நோற்றே ஆக வேண்டும். உமன் கான மரீலன், நோயாளியாக இருந்தால், அவ் அலா சஃபரின், பிரயாணத்தில் இருந்தால், ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், வேறொரு நாட்களில் அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று இறைவன் சொல்லிவிட்டு, வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், இந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. நோன்பின் மூலமாக உங்களுக்கு சிரமத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இறைவன் நாடுவது உங்கள் வாழ்க்கை பயணத்தை லேசாக ஆக்குவதற்கு. இறைவன் நாடுவது உங்கள் சுவனத்தின் பயணத்தை லேசாக மாற்றுவதற்கு. இறைவன் நாடுவது இறை நெருக்கத்தை, தக்வாவை அடைவதற்கான பாதையை இலகுவாக ஆக்குவதற்கு. அந்த வசனங்களை அல்லாஹ் நிறைவு செய்வான். நோன்பு நோக்கின்ற காலங்கள், அதை அடைந்தவர்கள் நோன்பை நோக்க வேண்டும். நோன்பு நோக்குவதற்கு சக்தி இல்லாத நோயாளியாக பிரயாணத்தில் இருந்தால் வேறொரு நாட்களில் அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று சொல்லிய இறைவன், விடுவதற்கு சிலருக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் பிற்காலங்களில் அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்ற கட்டளையையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்லுவான். சஹாபாக்களுக்கு விளக்கத்தை தருகின்றான் அல்லாஹ். இந்த விளக்கங்களை பெற்ற அந்த சஹாபா பெருமக்கள் அவர்களின் வாழ்க்கையில் இந்த கட்டளையை நிறைவேற்றிய விதம், அவர்களின் வாழ்க்கையில் இரையச்சம் பிரபாகம் எடுத்து ஓடிய நிலைகளை பார்க்கும் போது இறைவன் சஹாபாக்களின் இரையச்சத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். இந்த கட்டளையின் மூலம் எது உருவாக வேண்டும் என்று இறைவன் சொன்னானோ அந்த தக்வா அவர்களிடம் வெளிப்பட்ட விதம் இறைவனை ஆனந்தப்படுத்தியது, இறைவனை ஆச்சரியப்படுத்தியது. நோன்பினால் உருவான இரையச்சம் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. எந்த அளவுக்கு சொன்னா, அதே ஆண்டில் அடுத்த சோதனையாக சில மாதங்களில், சில தினங்களில் பத்ர் யுத்தத்தின் நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு ஈமானை சோதிப்பதற்காக கொடுத்தார். நோன்பின் மூலமாக சஹாபாக்கள் பெற்ற இரையச்சம், ஈமான் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை சோதனை செய்வதற்காகவே அல்லாஹ் பத்ர் யுத்தத்தை கொடுத்தான். அந்த பத்ர் யுத்த களங்களில் அந்த சஹாபா பெருமக்கள் மொழிந்த வீர வார்த்தைகள் இன்றும் வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஈமானின் பிரதிபலனாகத்தான் பத்ர் யுத்தத்தில் சுமார் 300 சொச்சம் பேர் இருந்தாலும் 1000 எதிரிகளை வீழ்த்தி பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். மிகச்சிறந்த புகழாரத்திற்கு சொந்தக்காரர்களாக சஹாபாக்களை அல்லாஹ் மாற்றினான். உங்கள் ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? சஹாபாக்கள் எந்த நிலையில் ஈமானை ஏற்றிருந்தார்களோ, ஈமானுக்காக தியாகங்கள் செய்தார்களோ, ஈமானுக்காக தன்னை அர்ப்பணித்தார்களோ, அந்த நிலையில் இருந்தால் உங்கள் ஈமான் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். ஒரு கட்டளை, ஒரு கட்டளை வந்த நிமிடத்தில் தன்னையே மாற்றினார்கள் சஹாபா பெருமக்கள். ஒரு கடமை, அதை எப்படி செய்ய வேண்டுமோ, எப்படி செய்தால் இறைவன் ஆனந்தப்படுவானோ அந்த நிலைக்கு தன்னை மாற்றியவர்கள் சஹாபா பெருமக்கள். யோசித்து செய்து பாருங்கள், எத்தனை ரமலானை நாம் கடந்திருப்போம், எத்தனை நோன்புகளை நாம் நோற்றிருப்போம்,
எத்தனை சகர்களில், எத்தனை இஃப்தார்களில் கலந்திருப்போம். இறைவன் சொன்ன தக்வா, இறைவன் கொடுத்த இறையச்சம் நம்மிடம் மேலோங்கி இருக்கின்றதா இல்லது காலாகாலத்திற்கும் அதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வணக்கங்களில், வழிபாடுகளில் மாறுதல் ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது அதே 5 வேளை தொழுகையோடு சென்று கொண்டிருக்கின்றோமா? இந்த நோன்பின் மூலமாக இறைவன் தரும் தக்குவாவை பெற்று நாம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா அல்லது காலாகாலத்திற்கும் அதே தொழுகையோடு வணக்கங்களோடு சென்று கொண்டிருக்கின்றோமா? எத்தனை நபர்கள் சிந்தனை செய்து பார்த்திருக்கின்றோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற மாற்றங்கள் வரவில்லை? எத்தனை வரலாறுகள், எத்தனை எச்சரிக்கைகள், எத்தனை உபதேசங்கள். இறை இல்லத்தோடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? இறை வேதத்தோடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? இறை சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? இந்த ரமலான் யாருக்காக கொடுக்கப்பட்டது? இந்த நபி யாருக்காக கொடுக்கப்பட்டார்கள்? இந்த வேதம் யாருக்கானது? கண்ணாடி பெட்டிகளில் பூட்டி வைப்பதற்கா வேதங்கள்? எத்தனை நபர்கள் இன்று காலை முதல் குர்ஆனை ஓதினோம்? எத்தனை நபர்கள் ரமலானில் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கின்றோம்? நம்மில் எத்தனை நபர்கள் குர்ஆனுடைய தொடர்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அன்பானவர்களே, நோன்பு கடமை என்பதை தாண்டி இறையச்சம் உள்ள ஈடுபாடுகள் வணக்கங்களிலே இடம்பெற வேண்டும். உண்மையான பிரியத்தோடு, நேசத்தோடு வணக்க வழிபாடுகளை நாம் செயல்படுத்த வேண்டும். நோன்பு என்பது சாதாரணமானது அல்ல. நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய, இறைவனுடைய நினைவுகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய, இறைவனின் நெருக்கத்தை தரக்கூடிய மாபெரும் உன்னதமான ஒரு அமல் நோன்பு என்பது. பொதுவாகவே குர்ஆன் ஷரீஃபில் கடமைகளை, வணக்கங்களை அல்லாஹ் சொல்லும் போது பல்வேறுபட்ட நோக்கங்கள் அதன் அஸ்திவாரங்களில் இருந்தாலும் சேர்த்தே இறைவன் அதை சொல்வதில்லை. காரணம் இல்லாமல் காரியமற்றதை சொல்லும் வழக்கம் இறைவனுக்கு இல்லை. நோன்பை தவிர மற்ற கடமைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லும் போது வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்துஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுங்கள், வஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, இறைவனுக்காக ஹஜ் செய்யுங்கள் என்றுதான் சொல்லுவார். ஆனால் நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது ஏன் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. தொழுகை, ஜகாத், உம்ரா, ஹஜ், குர்பானி போன்ற எல்லா வணக்கங்களுக்கு பின்னால் மகத்தான நோக்கங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நோன்புக்கு மாத்திரமே அதன் கடமையை சொல்லும் போதே அதனால் என்ன கிடைக்கும் என்பதை சேர்த்தே சொல்லுகின்றான். தொழுகுவதற்கு இறையச்சம் வேண்டும், ஹஜ் செய்வதற்கு இறை பயம் வேண்டும், ஜகாத் கொடுப்பதற்கு இறைவனுடைய அச்சம் வேண்டும். இவைகள் இருந்தால் இவைகள் நிறைவேறும். ஆனால் நோன்பு, நோன்பு இவைகளுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்கும். தொழுகைக்கு இறையச்சம் வேண்டுமா? அதை நோன்பு கொடுக்கும். ஜகாத்துக்கு இறை அச்சம் வேண்டுமா? அதை நோன்பு கொடுக்கும். ஹஜ் செய்வதற்கு இறைவனுடைய பயம் வேண்டுமா? அதை உருவாக்கி தருவது நோன்பு என்பதாக அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துவான். பாவத்திற்கும் அப்படித்தான். ஒருவர் இறையச்சத்தில் மேலோங்கி இருந்தால் அவரை விட்டும் பாவம் விலகிவிடும். இறைவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற சிந்தனையில் ஒருவன் இருந்தால் அவனை பாவம் நெருங்கவே செய்யாது. இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார்.
இப்ராஹிம் இப்னு அதுகம் என்பவர்கள் மிக பெரும் இறைநேசர், இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து சொன்னார், நான் அதிகமாக பாவத்தை செய்து கொண்டே இருக்கின்றேன், அதிகமாக பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றேன், என் பாவத்தை விட்டும் நான் வெளியேற வேண்டும், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், என் பாவத்தை விட்டு நான் விலகியாக வேண்டும், எனக்கு ஏதேனும் எச்சரிக்கைகளை சொல்லுங்கள் என்று கேட்டபோது இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயா? ஆம். 5 விஷயங்களில் நீ உறுதியோடு இருந்தால் பாவம் உன்னை நெருங்காது. பாவத்தை விட்டும் விலக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயா? ஆம். 5 விஷயங்களில் நீ உறுதியாக இருந்தால் ஒரு காலம் நீ பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டாய். அந்த நபர் கேட்டார், அது என்ன 5 விஷயம்? அவசியம் எனக்கு சொல்லித் தாருங்கள். சொன்னார்கள் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஃபைதா உரீதத் அன் தஅஸி அல்லாஹு தஆலா ஃபலா தஅகுல் மின் ரிஸ்கிஹி. நீ பாவம் செய்வதாக இருந்தால், பாவத்தை தொடர்ந்து செய்பவனாக இருந்தால், இறைவன் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை நீ உண்ணாதே. பாவம் செய்பவனாக இருந்தால் இறைவன் கொடுக்கக்கூடிய உணவுகள் இருந்து நீ சாப்பிடக் கூடாது என்று சொன்னார்கள். அந்த மனிதர் கேட்டால், இந்த உலகத்தில் இறைவன் தரக்கூடிய ரிஸ்கை தாண்டி வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் முதற்கொண்டு பூமிக்கு அடியில் வாழக்கூடிய, கடலுக்கு அடியில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுப்பவன் இறைவன். அப்படி இருக்க இறைவன் கொடுக்காத ரிஸ்கை நான் எங்கே தேடுவது? சொன்னார்கள் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இறைவன் கொடுத்த உணவை சாப்பிட்டுக் கொண்டே அவனுக்கு மாறு செய்கின்றாயே, பாவத்தில் ஈடுபடுகின்றாயே, இது சரியா என்று கேட்டார்கள். பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு வழி என்ன? உபதேசம் செய்தார்கள். முதலாவது, நீ பாவம் செய்வதாக இருந்தால் இறைவன் கொடுக்கக்கூடிய உணவு அல்லாத வேறொரு உணவுகளை உண்டுகொள். இறைவன் கொடுக்கக்கூடிய உணவு அல்லாத வேறு எந்த உணவும் உலகத்தில் இல்லையே. சொன்னார்கள், இறைவன் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு கொண்டே, இறைவன் தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டே அவனுக்கு மாறு செய்கின்றாயே, இது சரியா என்று கேட்டார்கள். அவர் உணர்ந்து கொண்டார், தப்புத்தான். இரண்டாவது சொன்னார்கள் இப்ராஹிம் அதுகம், வைதா உரியத் அன் தஸில் அல் அர்தி ஃபலா தஸ்குனு ஷைஅ மின் பிலாதிஹி. நீ பாவம் செய்வதாக இருந்தால் இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்குட்பட்ட இடங்களை தாண்டி வேறொரு இடங்களுக்கு சென்று நீ பாவம் செய்து கொள். சொன்னார் அந்த மனிதர், உலகமே இறைவனுக்குரியது, ஆட்சி அதிகாரங்கள் இறைவனுக்குரியது, எல்லாவற்றையும் உருவாக்கியவன் அவன். அல்லாஹு கலக்க சமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்தவன் அவன், எல்லாம் அவனுக்குரியது. அப்படி இருக்க இறைவனுக்கு உரிமை இல்லாத பூமி நான் எங்கே தேடுவது? சொன்னார்கள் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இறைவன் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடுகின்றாய், இறைவனுக்கு சொந்தமான இடங்களில் பூமியில் வசிக்கின்றாய், எல்லாம் இறைவனுக்குரியதாக பயன்படுத்திக் கொண்டு அவனுக்கு மாற்றமாக பாவம் செய்கின்றாயே, இது சரியா என்று கேட்டார்கள். சொன்னார் அவர், தப்புத்தான். மூன்றாவது சொன்னார்கள், வைதா உரிதத் அன் தஸீஹி ஃபந்துரு மா கான லா யராஃபிஹி ஃபஸீஹி ஃபீ. மூன்றாவது, நீ பாவம் செய்வதாக இருந்தாய், பாவம் செய்வதாக இருந்தால் இறைவன் பார்க்காத, இறைவனுடைய பார்வைக்கு மறைவான இடங்களுக்கு சென்று நீ பாவம் செய்து கொள். சொன்னார் அந்த மனிதர், அது எப்படி சாத்தியம்?
அது எப்படி சாத்தியம்? அவன் மாலிக்குல் முல்குல் இல்லையா? உலகத்தில் அத்தனை நபர்களையும் பார்த்து கொண்டே இல்லையா? அவன் பார்வையை தாண்டி நான் எங்கே செல்லுவது? சொன்னார்கள் இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு ஆசிரியர் பார்க்கும் போது மாணவன் தப்பு செய்வானா? ஒரு தந்தை பார்க்கும் போது மகன் பாவத்தில் ஈடுபடுவானா? உன்னை படைத்த இறைவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான், நீ பாவத்தில் ஈடுபடுகின்றாயே, இது சரியா? இறைவன் பார்க்கின்றான் என்று தெரிந்தும் நீ பாவத்தில் ஈடுபடுகின்றாயே, இது சரியா? சொன்னார்கள் அந்த நபர், தப்புத்தான், என்னை மன்னித்து விடுங்கள், இறைவன் கொடுக்கும் உணவை தான் நான் சாப்பிடுகின்றேன், இறைவனுக்கு உரிய பூமியில் தான் நான் வாழுகின்றேன், இறைவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன், என்னை மன்னித்து விடுங்கள். சொன்னார்கள் இப்ராஹிம் அதுவும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, فإذا جاء ملك الموت ليقبل روحه وأنت على غيره ما يرى الله تعالى أخرني حتى أتوب إلى الله تعالى. உன்னுடைய மரண நேரம் நெருங்கும் போது நான் பாவமாக செய்திருக்கின்றேன், என்னுடைய மரணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்கள் என்று மலக்குகளிடம் சொல்லுங்கள். சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். நான்காவது என்ன? உன்னுடைய மரண நேரம் நெருங்கிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் பாவங்களிலேயே நான் கழித்திருக்கின்றேன், எனவே பாவத்திலிருந்து நான் தௌபா செய்ய வேண்டும், சிறிது நேரம் கொடுங்க என்று மலக்குகளிடம் உங்களால் கேட்க முடியுமா என்று கேட்டார்கள். சொன்னார் அந்த நபர், இதா ஜா அஜலுஹும், யாருக்கேனும் மரண நேரம் நெருங்கிவிட்டால் ஒரு நொடி முந்தவும் செய்யாது, ஒரு நொடி பிந்தவும் செய்யாது. மரணம் நெருங்கிவிட்டால் யாருக்கும் தவணை கொடுக்கப்படாது. சொன்னார் அந்த நபர், அப்படி தவணை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் நான் எப்படி அவர்களிடம் கேட்க முடியும்? சொன்னார்கள் இப்ராஹிம் அதிகம், மரணம் நெருங்கிவிட்டால் தௌபா செய்ய முடியாது என்பது தெரிந்தும் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றாயா? இது சரியா? சொன்னார் அவர், என்னை மன்னித்து விடுங்கள். ஐந்தாவது கேட்டார்கள் இப்ராஹிம் அதிகம், வைதா குபிலத் அலல் மஅசி வஅமர அல்லாஹு தஆலா பிக இலன் நார் ஃபலா தذهب மின்ஹும். நீ செய்த பாவத்திற்காக நாளை மறுமையில் உனக்கு நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படும் போது மலக்குகள் உன்னை நரகத்திற்கு இழுத்துச் செல்வார்களே, அந்த நேரத்தில் ஃபலா தذهب மின்ஹும், நான் உங்களோடு வரமாட்டேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கின்றதா? சொன்னார் அந்த நபர், மலக்குகளிடம் நானா? இறை கட்டளையை நிறைவேற்றுவதில் அவர்கள் உறுதியானவர்கள் அல்லவா? எப்படி நரகத்தை விட்டு என்னால் தப்பிக்க முடியும்? சொன்னார்கள் இப்ராஹிம் அதிகம், இறைவன் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு கொண்டு, இறைவனுக்கு சொந்தமான பூமியில் வாழ்ந்து கொண்டு இறைவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்பது தெரிந்தும், உனது மரணம் நெருங்கிவிட்டால் உன்னால் தப்பிக்க முடியாது என்று தெரிந்தும், நாளை நரகம் உறுதியாக்கப்பட்டு விட்டால் நம்மால் தப்பிக்க முடியாது என்று தெரிந்தும், பாவம் செய்வதற்கு எப்படி உங்கள் மனம் நாடுகின்றது என்று கேட்டார்கள். இந்த ஐந்தையும் கேட்டதற்கு பின்பு மனம் திருந்தி வருந்தி இறைவனிடம் தௌபா செய்து மாபெரும் இறைநேசராக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார் என்பது இஸ்லாமிய வரலாறு. இந்த இறையச்சத்தை, இறை பயத்தை, இறை உள்ளுணர்வை நமக்கு தருவதுதான் இந்த நோன்பு. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகனார் நஃபீசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களுடைய மரணம் நெருங்குகின்றது. அந்த மரண நேரத்தில் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். குடும்பத்தார்கள் எல்லாம் சொன்னார்கள், நோன்பை விட்டு விடுங்கள், நோன்பை விட்டு விடுங்கள், சக்கராத்தின் நிலை, ஏதேனும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும், நோன்பை விட்டு விடுங்கள்.
இதை கேட்ட நஃபீஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? فقالت وعجبه لي منذ 30 سنة أسأل الله أن ألقاه أنا صائم. கடந்த 30 வருடமாக இறைவா, நான் நோன்பு நோற்ற நிலையில் எனக்கு மரணம் வர வேண்டும், நோன்பாளியாக உன்னை நான் சந்திக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை கடந்த 30 வருடமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். எனது துஆ, எனது பிரார்த்தனை நிறைவேறும் சமயத்தில் என்னை நோன்பை விடச் சொல்லுகின்றீர்களா என்று கேட்டார்கள் நஃபீஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. 30 வருட காலம் நான் நோன்பு நோட்ட நிலையில் மரணமாக வேண்டும் என்று எனது பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை இன்றைய தினம் இறைவன் நிறைவேற்றுவதற்கு நெருங்கி இருக்கின்றார். இப்படி இருக்கும்போது என்னை நோன்பை விடச் சொல்லுகின்றீர்களா என்று கேட்டவர்களாக நோன்புடனேயே அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் சூரத்துல் அன்ஆமை எடுத்து ஓத ஆரம்பிக்கின்றார்கள். லஹும் தாருஸ் ஸலாம் இன்த ரப்பிஹிம் வ ஹுவ வலியுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் இறைவனிடத்தில் சாந்தியும் சமாதானமும் உள்ள சொர்க்கம் உண்டு. அவர்கள் செய்து கொண்டிருந்த நற்செயலின் காரணமாக இறைவன் அவர்களை நேசிக்கின்றான் என்ற வாசகத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போதே நோன்போடே அவர்களுடைய உயிர் பெறுகின்றது. மரண நேரத்தில் கூட நோன்பை விட்டுவிடக் கூடாது என்று ஆசைப்பட்டவர்கள் முன்னோர்கள், சஹாபா பெருமக்கள். இன்றைய இஸ்லாமிய சமூகம் சின்ன சின்ன காரணங்களுக்காக நோன்பை விட்டுக் கொண்டிருக்கின்றது. எனக்கு சுகர், எனக்கு பிரஷர், நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, ரொம்ப பசியாக இருந்தால் எனது உடல் பலவீனமாகிவிடும், டாக்டர் கரெக்டாக மாத்திரைகளை போடுவதற்கு சொல்லி இருக்கின்றால், எனவே நோன்பு நோற்பதற்கு எனக்கு சக்தி இல்லை. உண்மை என்ன தெரியுமா? நோன்பு என்பது மாபெரும் நோய் நிவாரணி. ஒரு நாள் இறைவனுக்கு அஞ்சி, இறைவனுக்காக இறையச்சத்தோடு, இறை பக்தியோடு, இறை பயத்தோடு இறைவனுக்காக நோன்பு நோற்று பாருங்கள். 3 வார காலம் மருந்தை எடுப்பதற்கு சமம். மருத்துவத்தின் தந்தை இப்னு சீனா அவர்கள் சொன்ன செய்தி, சூமு தஸஹு, நோன்பு நோருங்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சுகர், பிரஷர் எல்லாம் நோன்பு வைத்தால் கண்ட்ரோலாக குறைகின்றது என்பது ஆராய்ச்சி பூர்வமான, அனுபவபூர்வமான உண்மை. இது போன்ற சின்ன சின்ன காரணங்களால் இந்த சமூகம் நோன்பை விட்டுக் கொண்டிருக்கின்றது. நோன்பில் உடல் பலவீனம் என்பதெல்லாம் தவறான கருத்துக்கள். இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய உன்னதமான கடமை நோன்பு என்பது. உணவில்லாமல் இறந்தவர்களை விட, உணவில்லாமல் நோய் வந்ததை விட, உணவில்லாமல் பலகீனமானதை விட, நேரத்திற்கு இஷ்டத்திற்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சாப்பிட்டவர்கள் நோயால் அவதிப்படுவதுதான் நிதர்சனமான உண்மை. உலகறிந்த உயிரியல் விஞ்ஞானி ஹக்ஸி என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் சில மண்புழுக்களை கொண்டு ஒரு ஆராய்ச்சியை செய்தார். கூட்டமான மண்புழுக்களில் ஒன்றை மட்டும் தனியாக எடுத்து வைத்தார். அந்த ஒரு புழுவுக்கு தினமும் ஒரு வேளை மாத்திரம்தான் உணவு கொடுத்தார். மற்ற அத்தனை புழுக்களுக்கும் 3 விதமான 3 வேளைகளை உணவுகள் வழங்கினார். அவர் பதிவு செய்வார், தொடர்ந்து உணவுகளை உண்டு வந்த அத்தனை மண்புழுக்களும் மடிந்தது, அழிந்து போனது. ஒருவேளை பட்டினியாக, ஒருவேளை மாத்திரமே உணவு உண்டு கொண்டு பட்டினியாக இருந்த அந்த புழு நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருந்ததாக தனது ஆய்வுகளில் அவர் பதிவு செய்வார். மற்ற எல்லா வழக்கங்களை விட நோன்பு என்பது உயர்வானது, உன்னதமானது. தொழுகின்றோம்,
அதில் ருக்கு செய்ய வேண்டும், சஜ்தா செய்ய வேண்டும், உட்கார வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர்கள் செய்ய வேண்டும், ஜகாத் பொருட்களை கொடுக்க வேண்டும், ஹஜ் தவாப் செய்ய வேண்டும், சഈ செய்ய வேண்டும், குறிப்பிட்ட இடங்களில் தங்க வேண்டும். ஆனால் நோன்பு என்பது செய்வது அல்ல, இறைவனுக்காக விடுவது. சௌம் என்ற வார்த்தையின் பொருளே விடுவது என்பதுதான். உணவை, குடிபானத்தை, ஹலாலான மனைவியை விட்டும் தவிர்ந்திருப்பது இறைவனுக்கு நெருக்கமான காரியம். பழகி போன ஒரு செயலை விடுவது என்பது சாதாரணமானது அல்ல. நோன்பு என்பது தடுக்கப்பட்ட காரியத்தை தவிர்த்து வாழ்வது அல்ல, ஹலாலையே சாப்பிடுவது ஹலால், குடிப்பது ஹலால், ஹலாலான மனைவியோடு சேர்ந்திருப்பது ஹலால். இந்த ஹலாலையே இறைவனுக்காக ஒரு சமூகம் தவிர்த்து வாழுகின்றது என்று சொன்னால் இதை தவிர இறையச்சத்தை தருவதற்கு எது? எனவேதான் அன அஜிஸு பிஹி, நோன்பிற்கு நானே கூலி என்று சொன்னான் இறைவன். நோன்பிற்கு நானே கூலி என்று சொன்னான் இறைவன். அப்படிப்பட்ட நோன்பு சாதாரணமானது அல்ல. இதை உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். உள்ளுணர்வோடு நோன்பின் பலாபலன்களை புரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நோன்பின் மூலமாக எந்த தக்வாவை பெற வேண்டும் என்று அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக கற்றுத்தந்தாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பின் பலன்களை எந்த நிலைகளில் நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த அடிப்படையில் இமாம்கள், இறைநேசர்கள் எந்த நோன்பை இறைவனுக்கு நெருக்கம் தரக்கூடியதாக நமக்கு காட்டித் தந்தார்களோ அப்படிப்பட்ட உயர்வான நோன்பை இறைவனுக்காக இறையச்சத்தோடு எல்லா காலத்திலும் நமது இறுதி மூச்சு வரை பின்பற்றி இறைவனுக்காக நோற்று இறுதி காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு அதே கலிமாவிற்காக உயிரை விடக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமைகளை அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியம்